சனி பகவானின் பிறப்பு. முன்னொரு காலத்தில் சூரியன் தனது மனைவி சஞ்சனாவுடன் வாழ்ந்தார். ஆனால் சூரியனின் வெப்பம் மிகுந்ததால் சஞ்சனா அதை தாங்க முடியவில்லை. அதனால் அவள் தனது சகோதரி சாயாதேவியை சூரியனிடம் விட்டுவிட்டு தானோ காட்டுக்கு போய்விட்டாள். சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் 3 பிள்ளைகள் பிறந்தார்கள்: மனு, யமன், யமுனை. சில காலம் கழித்து சஞ்சனா திரும்பி வந்தாள். ஆனால் இன்னும் சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் ஒரு குதிரையாக மாறி ஒளிந்து கொண்டாள். சூரியனும் அவளை தேடி குதிரை வடிவில் சென்றார். அப்பொழுது இருவருக்கும் ஒரு பிள்ளை பிறந்தான். அவனே சனி பகவான். சனி பகவான் சிறு வயதிலிருந்தே பக்தியிலும் தவத்திலும் ஈடுபட்டார். அவர் கடுமையான தவம் செய்து சிவபெருமான் அவரை ஆசீர்வதித்தார். பின்னர் சனிக்கு உலக மக்களுக்கு நல்லது கெட்டது எப்படியோ அதற்கேற்ப பலன் கொடு என்ற பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதனால்தான் இன்று சனி பகவானை நியாயத்திற்குரிய கிரகம் என்று கூறுகிறார்கள். நல்லவர்கள் இருந்தால் அவருக்கு நல்ல பலன் தருவார், தீமை செய்தால் தண்டனையும் தருவார். சனி பகவான் பயமுறுத்துவார் அல்ல. நல்ல வழியில் நடந்தால் அவர் ஆசீர்வதிப்பார், தவறு செய்தால் எச்சரிக்கை அளிப்பார்.